நேர்களே, சமையலறை தெற்கு திசையில் இருக்கலாமா? தெற்கு திசையில் சரியான இடத்தில் சமையலறை இல்லை என்றால் என்ன நடக்கும்? பாருங்க, தென்கிழக்கு திசையில் சமையல் அறை இருந்தால் அது நன்மை செய்யும். பேர், புகழ், பணம், வசதி எல்லாம் கொடுக்கும். நோய் நொடி இல்லாமல் பார்த்துக்கலாம். வீட்டில் எல்லா காரியமும் சுப காரியமும் நடக்கும். ஆனால் இந்த இன்டீரியர் டிசைனர்ஸ் சில பேர் அந்த காலத்தில் இன்னொன்று சொல்லும் பொழுது, வெறும் வாஸ்து சொல்லும் பொழுது என்ன இருக்குன்னா, மனிதனுடைய பூர்வ ஜென்ம கர்மான்னு ஒன்று இருக்குப்பா. அந்த பூர்வ ஜென்ம கர்மாவில் சில டிஃபெக்ட் இருக்கும். அப்போது நம்ம வீட்டில் ஆட்டோமேட்டிக்காக இந்த டிஃபெக்டில் இருக்கிற வீட்டில் தான் நம்ம வாழ வேண்டிய சில கட்டாயங்கள் இருக்கும். நம்ம அதை சரி பண்ணணும் அப்படின்னு பார்த்தாலும் நம்ம வீட்டில் இருக்கிற அண்ணன் தம்பிங்க இல்லை நம்ம மருமகள்கள் இதெல்லாம் எதாவது ஆகுமா, ஏதாவது ஒன்று சொல்லி அந்த வேலையை நிறுத்தி விடுவாங்க, விட மாட்டாங்க. ஸோ அந்த கர்மம் களைஞ்சாதான் நம்ம சுகமாக வாழலாம். இப்பொழுது கர்மத்துக்கும் இந்த சமையலுக்கும் சம்பந்தம் தெற்கு திசையில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் சொல்கிறேன், இந்த தெற்கு திசை பக்கம் தென்கிழக்குலேருந்து தெற்கு மத்திய பகுதி அல்லது தென்மேற்கு திசையில் சமையல் இருந்தால் ஃபஸ்ட்டு அந்த வீட்டில் அடி வாங்கிறது அந்த வீட்டின் பெண்மணி தயா. நீங்கள் சாதாரணமாக பார்த்துருப்பீங்க, திருமணம் ஆன பிற்பாடு எல்லாம் நம்ம நாட்டுடைய பெண்கள் கொஞ்சம் பாடியை மெயின்டைன் பண்ண முடியாத நிலைமை இருக்கும். அது நார்த் இந்தியா இருந்தாலும் சரி, சவுத் இந்தியா இருந்தாலும், ஈஸ்ட் வெஸ்ட் எது இருந்தாலும் உப்பிடுவாங்க. இந்த ரொம்ப அதிகமாக உப்புற வீட்டில் பாருங்கள், சமையல் தெற்கு மத்திய பகுதியிலையும் தென்மேற்கு பக்கம் போவோம். சென்டர் ஆஃப் சவுத் டுவர்ட்ஸ் சவுத் வெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். 2ஆம் 3ஆம் 4ஆவது பாகத்தில் 6ஆவது பாகத்தில் போவோம். அங்கே போக அந்த வீட்டுடைய எஜமானிக்கு காலில் நோய், சுவாச நோய், முட்டி நோய் எல்லாமே உருவாகும். அதே தென்மேற்கில் சமையலறை இருக்குது, கிழக்கு வீட்டில் யாரும் வர போகிறோம், நம்ம சமைக்கிறது யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பழைய காலத்தில் சில பேரெல்லாம் சமையலறையே தென்மேற்கு திசையில் போட்டு விட்டாங்க. இந்த தென்மேற்கு திசையில் போட்ட சமையலறையெல்லாம் பாருங்கள், அந்த வீட்டில் ஆஸ்டோஃபெராசிஸ் எலும்புகள்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஒடிகிறது. செவ்வாய் கெட்டு போகும். செவ்வாய் கெட்டு போனால் நெரும்பு அந்த எலும்பு இருக்கு இல்லையா, போன்ஸ், அந்த போன்ஸில் ஹோல்லாம் விழுந்து அவங்களுக்கு நோய் வர்றதுக்கு வாய்ப்பு உருவாக்கும். போன் ஒடிஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்காக. இது செவ்வாய் சனி சேர்றதுனால, செவ்வாய் சரி சேர்றதுனால தென்மேற்கில் இருந்ததுன்னா சமையலறை அதில் நோய் வரும். அதுக்கப்புறம் பணம் வராது, வீட்டில் பணம் வராது, பண கஷ்டம் இருந்து கொண்டே இருக்கும். பணம் சம்பாதிக்கிறதெல்லாம் செலவாயிடும், ஏதாவது வீண் வேலையில் போய் மாட்டிக்கும். தெற்கு மத்திய பகுதியில் இருக்குது, பணம் வரும், நோய் இருந்து கொண்டே இருக்கும். கேஸ் ட்ரபிள், மூட்டு வியாதி, வீட்டில் பிரச்சனை. இன்னொன்றுங்க, இந்த தென்மேற்கில் சமையலறை இருந்தால் வீட்டில் 4-5 மருமகள் இருந்தால் லாஸ்ட்டு மருமகள், அது 3ஆவது வாரம் இருந்தாலும் லாஸ்ட்டு, 6ஆவது இருந்தாலும் லாஸ்ட்டு மருமகள் ஒரு வாட்டியாவது சண்டையை போட்டு அப்பா வீட்டுக்கு போயிடுவான். நான் இவங்க கூடலாம் இருக்க மாட்டேன், இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், கணவன் சரியில்லை, தனியாக வா அப்படின்னு சொல்கிற வீட்டில் கண்டிப்பாக, அதுவும் பெரிய கூட்டு குடும்பமாக இருந்து அதில் சவுத் வெஸ்டில் சமையல் இருந்தால் கண்டிப்பாக அந்த மருமகள் அந்த வீட்டை விட்டு போவான். அதுக்கப்புறங்க ஃபைனான்சியல் லாஸ் பெரியவங்களுக்கும் சின்னவங்களுக்கும் சரி சமானமாக இருக்கும். ஸ்கின் டிசீஸ், தோல் வியாதிகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது தென்மேற்கு கெட்டது,
தெற்கு மத்திய பகுதி ஃபினான்ஷியல் சரியாக இருக்கும், ஆனால் நோய் அதிகமாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் தள்ளி வாங்க. அதாவது ஒரு வீட்டை 9 பாகமாக பிரித்தா ஃபஸ்ட்டு பாகம் விட்டு 2வது 3வது பாகத்தில் வந்துட்டோம். 3ஆம் 4வது பாவத்தில் சமையல் அறை இருந்தால் கணவருக்கு பிபி நோய் இருக்கும், அப்பாவுக்கு கால் நோய் இருக்கும், மருமகளுக்கு செலவு பண்ணுற மனசு அதிகமாக இருக்கும். அதனால் இவங்க கடனை வாங்குவாங்க. என்ன செய்வாங்க? கடனை ரொம்ப அதிகமாக வாங்குவார். மாமியார் ஏதாவது தொழிலை செய்வாங்க. யார் வீட்டில் அதாவது கிழக்குலேருந்து தெற்கு ஒரு 100 அடி 50 அடி இருங்க, அதில் பாதி பிரிச்சுட்டு கொஞ்சம் முன்ன சமையல் எடுத்துகிட்டு வாங்க. அந்த வீட்டில் மாமியார் சம்பாதிப்பாங்க, மருமகள் செலவு பண்ணுவாங்க. பர்ஃபெக்ட் சவுத் ஈஸ்ட் கிச்சன், தென்கிழக்கு. இப்போ ரொம்ப உஷாராக கவனிக்க வேண்டிய விஷயம் எல்லாருக்கும் கவனிங்க. யார் வீட்டில் பெண்களுக்கு ஃபைப்ராய்டு, கர்ப்பப்பையில் நீர் கட்டி இருக்குது, ரத்தம் அதிகமாக போகுது, மாதம் சரியாக வரவில்லை என்று சொல்கிறார்களோ அவர்கள் வீட்டில் தென்கிழக்கில் சமையல் அறை இருந்து தெற்கு திசையை நோக்கி சமைப்பாங்க. தெற்கு திசையில் ஒரு ஓவனை போடுவாங்க. அந்த மாமியார் அங்கே தான் போவா, அடிக்கடிக்கு அங்கே தான் வேலை, அந்த ஓவனில் பண்ணுவாள். அவளுக்கு வயிற்றில் கர்ப்பப்பை கோளாறுகள் இருக்கும். அதனால் தயவு செய்து, சார் எங்களுக்கு ரொம்ப பசங்க இருக்காங்க, அதனால் தெருக்கில் ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டு அங்கே ஒரு கேஸை போட்டுடுறோம், அவ்வளோதான். நோய் இருந்து கொண்டே இருக்கும். தென்கிழக்கில் சமையல் அறை இருந்தும் அது கிழக்கு நோக்கியே தான் இருக்க வேண்டும், அல்லது உங்களுக்கு கர்ப்பப்பை கோளாறுகள் இருந்து கொண்டே இருக்கும். அதனால் பெஸ்ட்டு சமையல் அப்படின்னு சொல்லும் பொழுது கிழக்கு நோக்கி இருக்க வேண்டும். தென்கிழக்கில் இருந்தால் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.